பேருந்து சக்கரம் வெடித்து 9 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு, நடத்துனர்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்கறது இல்ல. இல்லை, இதில் நான் ஒரு வன்மையாக கண்டிக்கிறேங்க. எங்கே வன்முறை நடந்தாலும் அது நமக்கும் ஒப்புதல் கிடையாது, நிச்சயமாக ஒப்புதல் கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் அவர் இயேசு பிரானை பிரார்த்தித்து தனது வாழ்த்துக்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு சென்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி என்றுமே வன்முறைக்கு வித்திடுவது கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி மீது திணிப்பது இன்றைய முதலமைச்சருக்கு வாடிக்கையாகிவிட்டது. செல்வ பெருந்தகை அதற்கு மேலே. அதனால் இவர்கள் சொல்லுவதைப் போல தாக்குதல் நடந்தது யாருக்கும் ஒப்புதல் கிடையாது. ஆனால் எங்கே தாக்குதல் நடந்தாலும் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா நமது பிரதமரே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகும்போது வாழ்த்து சொல்லும் பொழுது முதலமைச்சரை போல எந்த பிரிவினைவாதத்தையும் அவர் விதிக்காத போது, அவர் தான் தமிழக முதலமைச்சர் தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, இந்து கோயில்களுக்கு போகிறதில்ல, அப்படி நாம் செய்கிறதில்ல. ஆனால் அப்படி பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம். அவங்க தான் மேலே யாரும் ஏறக்கூடாது, எல்லா கலாட்டாவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று முழுவதுமாக குற்றம் சாட்டினால் எப்படி இருக்கும்? அதனால் எங்கே எந்த விழாக்களிலும் வன்முறை இருப்பது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். இல்லை, இதில் 125 நாளாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழகத்தில் தான் அதிகமாக ஊழல் நடந்தது, இந்த மாநிலத்தில் தான். இன்னொன்று, 100 நாள் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு குறைவான கூலியையும் ஆண்களுக்கு அதிகமான கூலியையும் கொடுத்துருக்குறாங்க. லஞ்சம் கொடுத்தப்புறம் தான் சில நேரங்களில் அவங்களுக்கு வேலையே கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு நிதி கொடுத்தப்புறமும் அவங்களுக்கான கூலியை கொடுக்க மறுத்துருக்குறாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டில் இது எல்லாமே இருக்குது. ஆக 100 நாள் வேலை வாய்ப்பு ஒழுங்காக நடக்காமல் இருந்தது இந்த தமிழகத்தில். ஆனால் இன்றைக்கி 125 நாளாக மாற்றினதுக்கப்புறம் நான் கேட்குறேன், ஸ்டாலின் என்ன சொன்னார்? அவரோட தேர்தல் அறிக்கையில் 150 நாளாக மாற்றுவோன்னு சொன்னாங்க. மாற்றினாங்களா? அதே மாதிரி 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இன்றைக்கி எல்லா அரசு ஊழியர்களும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். 6ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எனது மிக வருத்தமாக இருக்கிறது, பேருந்து எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து சக்கரம் வெடித்து 9 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு, நடத்துனர்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்கறதில்ல, சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல, அவர்களுக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதில்ல. அதனால தான் நான் தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்தை அரசாங்க இயக்கமாக மாற்ற வேண்டும், அரசாங்க நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். தெலுங்கானாவில் அது தனி போக்குவரத்து கழகமாக இருக்கும்பொழுது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதனால் அரசாங்க நிறுவனமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு தான் நான் கையெழுத்து போட்டேன். அந்த ஊழியர்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்தார்கள். அதனால் போக்குவரத்து கழகத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நீங்கள் சரியாக நிர்வகிக்காததுனால அரசு பேருந்தில் டயர் வெடித்து 9 பேர் இறந்துருக்கிறாங்க. அரசு பள்ளியில் சுவர் விழுந்து குழந்தை இறந்திருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சரியான பராமரிப்பு இல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆக அரசு சார்ந்த எதிலையுமே சரியான பராமரிப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.